ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அமைந்திருந்த ஒரு பழமையான கிராமத்தில் மக்கள் தங்கள் குலதெய்வமான முத்துமாரி அம்மனை வேண்டி ஒரு பெரும் திருவிழாவிற்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஊர் மக்கள் வெறும் கற்சிலையை வணங்கவில்லை. அன்னை ஒவ்வொரு மண்டபமாக ஏறி தங்களுக்கு காட்சி தரப்போகிறாள் என்ற அதீத நம்பிக்கையில் இருந்தார்கள். அன்னையின் பயணம் திருவிழா தொடங்கியதும் ஊர் மக்கள் பாடிய பாடலின் ஒலிக்கேற்ப அன்னை ஒவ்வொரு தளமாக எழுந்தருளினாள். முதலாம் தளம் ஓலைப்பாயால் வேயப்பட்ட ஓலைப்பாய் மண்டபம். இங்கே அன்னை உலகளந்தாள் ஆக வீற்றிருக்கிறாள். இரண்டாம் தளம் விலைமதிப்பற்ற கற்கள் பதிக்கப்பட்ட இரத்தினக்கால் மண்டபம். இங்கே அன்னை லட்சுமியாக காட்சி தருகிறாள். மூன்றாம் தளம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்துமணி மண்டபம். இங்கே அன்னை முத்துமாரியாக அமர்ந்திருக்கிறாள். நான்காம் தளம் நாக ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட நாகரத்தின மண்டபம். இங்கே அன்னை நாகக்கன்னியாக எழுந்தருள்கிறாள். ஐந்தாம் தளம் அழகு மிளிரும் மணிகளாலான அழகுமணி மண்டபம். இங்கே அன்னை அழகுமாரியாக வீற்றிருக்கிறாள். ஆறாம் தளம் அரக்கு மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அரக்குமணி மண்டபம். இங்கே அன்னை அரக்குமாரியாக காட்சி தருகிறாள். ஏழாம் தளம் நறுமணம் மிக்க ஏலரிசி மண்டபம். இங்கே அன்னை ஈஸ்வரியாக வீற்றிருக்கிறாள். எட்டாம் தளம் மீண்டும் ஒரு உன்னதமான இரத்தினக்கால் மண்டபத்தில் அன்னை லட்சுமியாக அமர்கிறாள். ஒன்பதாம் தளம் மிக உயர்ந்த மணிகளாலான உயர்ந்த மணி மண்டபம். இங்கே அன்னை உச்சிமாகாளியாக வீற்றிருக்கிறாள். பத்தாவது தளம் வந்தபோது அது தூய பளிங்கு கற்களாலான மண்டபமாக மாறியிருந்தது. அங்கே அன்னை பார்வதி தேவியாக சாந்த சொரூபியாய் அமர்ந்தாள். அவளைச் சுற்றி குத்துவிளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன. முல்லைப்பூக்களின் நறுமணம் ஊரையே நிறைத்தது. தங்க ஊஞ்சலில் அன்னை அமர்ந்து மெல்ல ஆடிக்கொண்டிருக்க ஊர் பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி குலவையிட்டு அவளை வரவேற்றனர். சந்தனப் பலகையில் அமர்ந்து ஜாதி லிங்க ஊஞ்சலில் ஆடும் அன்னையின் அழகைக் கண்டு ஊரே மெய்சிலிர்த்தது. பக்தர்களின் பாடலுக்கும் பெண்களின் குலவைச் சத்தத்திற்கும் கட்டுப்பட்டு அன்னை அந்த கிராமத்திலேயே தங்கி மக்களுக்கு அருள் பாலித்தாள் என்பது நம்பிக்கை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.